நல்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 3 கரண்டி கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு தேவையான மசாலா பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும். இதெல்லாம் போடும்போது லோ ஃப்ளேம் மாற்றிக்கங்க. இது கருகாத அளவுக்கு பொரிஞ்சால் போதும். வெஜிடபிள் பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக போடக்கூடாதுங்க, ரொம்ப திகட்டும். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு முழு பச்சை மிளகாயும் அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. பொன்னிறம் வர வரைக்கும் வணக்கலாம். இது வணங்குற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலருங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி, அதாவது பெரிய பழம் 1, சின்ன பழம் 1 போட்டிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி கொஞ்சம் வேகமாக வணங்கணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வந்து நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸு மீல் மேக்கர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலருக்கு வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் புளிக்காத தயிராக பார்த்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் புளிக்காத மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ தயிரையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது குக்கரில் அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ட்ரையாகவும் இருக்காது. இந்த டைமில் நான் ஒரு கை கொத்தமல்லி இலை, ஒரு கை புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை கழுவி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக போட்டால் தாங்க கருகாது. நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு மாதிரி கருகின ஸ்மெல்லு ப்ளஸ் கசக்கிற டேஸ்ட்டு கிடைக்குது. அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன். இது கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி குக்கர் மூடிடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இலையை தூவி குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சிருச்சு. இதுலேயே பாதி பாயில் ஆகிருக்கும். ஸோ ஒரு விசிலோட ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் விசில் வந்துருச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏரெல்லாம் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.